பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீட்டிலேருந்து 2 பசங்க ஓடுவானுங்க. பெருசாக க்ரைம் எல்லாம் ஒன்றும் பண்ணல, பரீட்சை எழுதுறதுக்கு பயந்து ஓடுறானுங்க. வாசலில் நிற்கிற ஸ்கூட்டர் இவங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோடது. பிடிச்சி பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. விரட்டி பிடிச்சி வீட்டுக்கே கூட்டின்னு வராரு பாருங்க. பக்கத்தில் இருக்க தைல மரக்காடு, கயிறு ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் மாறி மாறி ஒளிஞ்சிருக்கானுங்க பசங்க. ஒருத்தனை ஹெட்மாஸ்டரே பிடிச்சிட்டாரு, இன்னொருத்தனை கூட படிக்கிற பசங்களை வச்சு பிடிக்க வச்சாரு. குளிக்கிறதாவது கிழிக்கிறதாவது சட்டுன்னு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்றாரு பாருங்க ஹெட்மாஸ்டர். முழுஆண்டு பரீட்சமாய் எழுதாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அம்மாவுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நான் என்ன சார் பண்ணுறது, இவனுங்க பாடா படுத்துறானுங்க அப்படின்னு அம்மாவும் அழுதுருக்காங்க. ஆலங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே தாங்க இருக்கு இந்த புனித அற்புதமாதா கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல். பரீட்சைக்கு போகாமல் பசங்க டிமிக்கி கொடுக்குறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்ட தாய் ஒரு முஸ்லீம், படிக்காமல் என்னடா வாழ்க்கை இருக்குது அப்படின்னு பிடிச்சிட்டு போன ஹெட்மாஸ்டர் ஒரு கிறிஸ்டியன், கூட ஹெல்ப்புக்கு வந்த பசங்க ஹிந்து. ஒரு நல்ல காரியத்துக்கு எப்படி ஒரு மத நல்லிணக்கம் பாருங்க. நடந்த அத்தனையும் இப்போ சூப்பராக படம் பிடிச்சி வெளியில் விட்டதுனால ஊரே கைத்தட்டி பாராட்டிக்கிட்டு இருக்கு இந்த ஹெட்மாஸ்டரை. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுங்க. பள்ளிக்கூடத்தில் பாலியல் தொல்லைன்னு பத்தியாக நெகட்டிவ் நியூஸ் போடுற மீடியாக்கள் இந்த மாதிரி தங்கமான ஆசிரியர்களை பற்றி முதல் பக்கத்தில் எல்லாம் போடணும். என்ன சொல்கிறீங்க? பக்குவமா பத்திரமா எப்படி ஸ்கூட்டர்ல ஏற்றி கூட்டிட்டு போறாரு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து ஹெட்மாஸ்டர் சூசைராஜுக்கு ஒரு ஜே போடுவோமா?